ஸோ நேற்று மேட்ச் விக்டரியோட இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் நமக்கு சொல்லித்தர பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்க போகிறோங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுது. ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்கிற 3 டீம் பாருங்க, 4 பாயிண்ட்ல இருக்கிற 3 டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சான்சஸ் குறைவு. ஸோ எஸ்ஆர்ஹெச்ஆ இருக்கலாம், ஆர்ஆர்ஆர் இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் லிவி சொன்ன மாதிரி அடுத்த வர்ற எல்லா மேட்சஸையும் வின் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் டாப் 5ல் இருக்கிற அந்த 5 டீமுக்கு மும்பைக்கும் 6 டீம், அந்த 6 டீமுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மும்பை 8 பாயிண்ட்ல இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு 6 மேட்ச் மேலே இருக்குது. 6 மேட்ச்சில் அவங்க 5 மேட்சை அசால்ட்டாக ஜெயிச்சாலே பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் குஜராத் ஃபர்ஸ்டில் இருந்தாலும் டெல்லி அண்டு ஆர்ஆர், பஞ்சாப் அண்டு லக்னோ, மும்பை, இந்த 6 இதில் யாருக்கு லிவி 4 கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10 பாயிண்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பேர் செம்ம ரேஸில் இருக்காங்க, ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பயங்கர ஹெவி இதில் இருக்காங்க. ஸோ மும்பை துரத்திக்கிட்டு 8 பாயிண்டில் துரத்திக்கிட்டு பின்னாடி வருது. கொல்கத்தாக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களும் பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த டைமில் எந்த டீம் இந்த 6ல் எந்த டீம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த டீம் உஷாராக இருக்கணும், அந்த 2 டீமை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 டீம் வந்து கண்டிப்பாக பஞ்சாப்பும் ராயல் சேலஞ்சர்ஸும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லக்னோ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தது ஒரே விஷயம், போலிங்கில் வீக்காக இருக்கிறாங்க. பட் தொடர்ந்து அவங்க மேட்சஸில் பார்த்தீங்கன்னா போலிங்கில் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்சே வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுமே அவங்க கேம் பிளானை டோட்டலாக மாற்றிட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு பெங்களூரும் பஞ்சாப்பும் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பஞ்சாபோ ராயல் சேலஞ்சோ ஒரே ஃபால்ட்டு தான், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சுத்தமாக அவங்க கிட்ட கிடையாது. அந்த ஓப்பனிங் ஆடுற அந்த 2 பேர் 3 பேர் கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுக்குறாங்க. அதை தாண்டி மற்ற எல்லாருமே கடகடன் விக்கெட் எடுத்து ஒரு பெரிய லாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரீசெண்ட் மேட்சஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதை அவங்க சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் அந்த 2 டீமும் பிளே ஆஃப்கான வாய்ப்பை தக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்களும் சென்னை கூட வந்து கீழே இருக்கிறதுக்கான ஆப்ஷன் தான்.